லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்புறம் கேம்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ஜெக்டிவ் ஷாப்லேருந்து ஒரு ரைஃபிள் இன்னும் ஒரு ஆமோ வாங்கியிருக்கேன். ஓகே, வாங்க போய் கோல்டு பார் செல் பண்ணுவோம். நான் தனியாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் நியூ அப்கிரேடு அதுமாதிரி கேம் முடிக்க போகிறேன். இது ஒருத்தர் எதுக்கு இருக்குது ஓகே, வாங்க எடுத்து விட்டாச்சு. ஒன்றையே அவனை நம்ம 48 ஆமாம் இருக்குது. வில்லேஜ் புக் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சர்வைவலிஸ்ட் காசு வச்சுருக்கேன். என்ன கேஸ் 2 காசு காசுவே தரல. மைனர் காசு வீட்டில் கண் தெரியணும். ஓ, மைனாட்டர் இருக்குது கைஸ். வீட்டில் கண் தெரியணும்னா நம்ம மைனாட்டராக இருக்கணும். ஓகே, வாங்க நியூஸ் பார்த்து போட்டோம். ஓகே கைஸ், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இன்றைக்கி அவங்க நியூ அப்கிரேடு நம்ம ஸ்டீலிங் போவோம். ரெண்டுமே பண்ணிடலாம். இப்போ ஏதாவது நல்ல பிளேஸ் இருந்துச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் நிறைய வீடு தாண்டி ஒரு டாக்டர் வந்துச்சு. அந்த டாக்டருக்காக பேண்டேஜ் ஸ்னேக் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். இங்கே போய் கன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு ஷவலே யூஸ் பண்ணுறேன். வீணாக பண்ணிக்கிட்டே காய்ஸ். 2 பேண்டேஜ் தான் இருக்குது. ஓ, ஒரு ஸ்னேக் ஆயில் இருக்குது. ஸ்னேக் ஆயில் எடுத்து வச்சுப்போம். இது எடுத்து வெளில எடுத்துக்கலாம். இது எதுவுமே யூஸ் பண்ணலாம். இது எடுத்து ஃபியூவல் எடுத்துக்கணும். ஓகே காய்ஸ், அப்புறமா வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பேண்டேஜ் ஒரு நிறைய பேண்டேஜ் ஸ்னேக் ஐஸ் கிடச்சிச்சு. ஓகே, அப்புறமா வேறு இடம் கோல் ஃபேக்ட்ரி வந்துருக்கு. நமக்கு கோல் தேவைப்படுது. நமக்கு கோல் ஆட்டம் இங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்கோ, அதனால் லைஃப் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்களும் உங்கள் பான்ஸை கொடுத்து ரைஃபிள் வாங்க ஐஸ். உங்களுக்கு வேணும்னா நான் சர்வைவலிஸ்ட்டை வச்சுக்கிறதால வாங்கிட்டேன். பாருங்கள், லெக் ஷாட் போட்டாவே காலி ஆகிடும். மொத்தமாக இருக்கும். என்ன கைஸ், நான் எதாவது மோட் போட்டேன் அப்படியே நினைக்கிறேன். எந்த மோடுமே போடல. சில்வர் கப்பராக வேஸ்ட்டு கைஸ். மில்க் பாட்டில் மில்க் பண்ணி கசக்காக யூஸ் ஆகும். ஆனால் இது விற்றா 30 ரூபா கிடைக்கும் கைஸ். நம்ம மில்க் மேன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு மில்க் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். நான்டா குடிச்சு போகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஆசை எடுக்கணும். கவுபேஸே வர மாட்டேறானுங்க. என்னத்தை பண்ணுறது நான் ஓகே, நைட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். நான் வில்லேஜை பண்ணிட்டு போகிறேன் கைஸ். நான் 2 வீடுமே வேணும். ஓகே கைஸ், நான் வில்லேஜை வந்து 4 AM கொண்டு நிறுத்திருக்கேன். 5 AM ஒன்று காலையில் ஆகிடும். அது போகலாம். 5 AM ஆகிடுச்சாங்க, இன்னும் காலையில் ஆகலை. காலையில் ஆனோடனே போயிடலாம் கைஸ். என் காலையில் ஆயிடுச்சு, வாங்க போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் முட்டை இல்லைண்ணா கைஸ் இந்த பாம்பர் சாமியில் கைஸ் பெரிய வேலையை பார்த்து விட்டான். நான் எண்டிங்கு போகும்போது வெடிச்சு விட்டாங்க கைஸ். ஷிட் மிஸ் ஆயிடுச்சு. நீயாவா நாங்கடா 2 பேரும் எங்கடா பின்னாடி வர இங்க ஒருத்தர் இருக்கான்டா. ஓகே ஸ்னேக் ஆயில் இருக்கு எடுத்துப்போ. நம்ம இனிமேல் ஸ்னேக் ஆயில் வாங்க வேணாம். இன்னும் ஸ்னேக் ஆயில் இருக்கு வாங்கவே வேணாம். இனிமேல் பேண்டேஜ் 4 இருக்கு. ஓகே பேங்க் ஒரு கோடு வேணுமே. கோடு இன்னைக்கு எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஜாம் ரொம்ப பிடிக்காது கைஸ். அந்த சைடு இருப்போம் நான் நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது கேம்ப் இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க நான் உல்ஃபை போய் டேம் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஹண்டர் கிளாஸ் மட்டும் வாங்கியாங்க கைஸ். ஹண்டர் கிளாஸ் வாங்கினீங்க வச்சுக்கோங்க. உல்ஃபெலாம் வந்து வார் உல்ஃப் ஆகிடுமா. இப்போ அடி போயிடலையோ. அங்கே இருக்கான் பேங்க் மேனேஜரு. சிக்ஸ் 5 ஓகே வாங்க பண்ணுவோம். 6 5 6 5 பாண்டி மேலே பாண்டி கீழே எல்லா பாண்டியும் ஆட்டி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சில்வர்லாம் எடுத்துப்போம். நம்ம கோல்டுலாம் எடுத்துப்போம். தேவையில்லாம் செஸ்ட்டில் எது இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த டைம் மிஷின் வந்து யூனிக்கில் எழுந்து போகிற எஸ்கேப் வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓலி வாட்டர் 2 க்ரூஸ் ஆஃபிஸ்ட் 1 என்ன கைஸ் இது இந்த வில்லேஜை லூட்டே இல்லை. மூணு ஸ்னேக் ஆயில் வச்சுக்கிறேன் கைஸ். பேண்டேஜே தேவையில்லை. சரி வாங்க ட்ரெயின் எடுத்துகிட்டு ஓடுவா சேஃப் ஜோனுக்கு. நான் சேஃப் ஜோனுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் சேஃப் ஜோன் வந்தாச்சு. என்கிட்ட நிறைய லூட்டு இருக்குது. நான் எதுக்கோ ஓடி ஓட்ட வச்சுக்கிறேன். நான் நெக்ரோட்டஸில் இன்னதான் பண்ணல கைஸ். நான் நியூ அப்கிரேடு காட்ட மட்டும் போகிறேன். அதுக்குமா எஸ்கே மட்டும் அப்புறம் பார்த்தோன்னா நெக்ரோட்டஸ் பாஸ் நான் பண்ண மாட்டேன். கைஸ் இப்போ $300 வந்துச்சு கைஸ். இவன் தான் எவன்டா எடுத்துட்டு வந்தா. $350 ரைஃபிளுக்கு ஆமோ வாங்கிக்கலாம். ஆமோஸ் நைவி ரிவால்வர் வாங்கிக்கலாமா? ரைஃபிள் வாங்க ரைஃபிளுக்கு ஆமோ வாங்கிக்கலாம். இன்னும் 2 ஆமோ வாங்கிப்போமே. காசா பணமா? ஓகே 100 புல்லட்ஸ் இருக்கு.
டாக்டருக்கு போகவே தேவையில்ல, ஜென்ரல் ஸ்டோராக போவோம். என்ன நைட்டு வேர் ஆஃப் நைட்டா? காசு நம்ம காசு அள்ளி அள்ளி கொடுக்காங்க நம்மளுக்குலாம். ஜஸ்ட் பிளேட் ஒன்று வாங்கிப்போம். இது ஒன்று வாங்கிப்போம். ஓகே, இனிமேல் வந்து மீதி $60 நான் வெறுமே கோல் மட்டும் வாங்க போகிறேன். ஓகே வாங்க போவோம். வாரூஃப் காலியா? வாரூஃப் நான் எடுக்க மாட்டேன், அவ்வளோ கஞ்சமெல்லாம் நான் இல்லை. ஓ இன்னும் கொஞ்சம் லூட்ஸ் இருக்க. அடுத்த சேவ் சொன்ன விற்றுப்போம். இன்னுமும் ஆஃப் பெட்ரோல் இருக்காடா நம்மக்கிட்ட. நல்லாதான் இருக்கு. ஓகே, இந்த மீதி ஒன்று எடுத்து வெல்டு பண்ணி வச்சுருவோம், அப்படி யூஸ் ஆகும். பக்கத்துலேயே ஷெரீஃப் இருக்கு, நம்ம நைட்டை போக முடியாது. ஓகே, வேறு ஏதாவது நல்ல பேர் செஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ ஷெரீஃப் வந்துருக்கு. இங்கே ஏதாவது நல்ல கன்னு ஆர்மர் அப்படி கிடச்சா நல்லா தான் இருக்கும். வாங்க இப்போ பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்மர் போட்டாச்சு. வரேன் பாருங்களா, வெள்ளச்சா நிறைய இருக்குடா. வாங்கடா வந்து அடி வாங்குங்கடா. என்னோட ஆரோ கொடுத்துருக்கீங்க. ஷார்ட் கன் ஆகும். அப்போவே வீணாக போச்சு. ஓகே, இது ஒன்று கிடச்சிருக்க. இந்த கிராஸ் போல வேஸ்ட்டு கைஸ், அது மட்டும் நீ எடுக்காம மீதி 2 கருமே மாசு. ஓகே, அடுத்தது தான் நல்ல பேசன்ஸை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வில்லேஜ் வந்துருக்கு. அங்கே போய் லூட் பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடி எடுத்துவோம். எத்தனை ஸ்னேக் இருக்கு. இதான பேங்க் ஒரு ஏரியாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்க ஷெரீஃப் இருக்குங்க. பெரிய ஷார்ட் கன் நம்ம கிடச்சிக்கலாம். என்ன ஆடிட்ட பாருங்களா. பக்கத்தில் இது இந்த ஒரு பேங்க் நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு பேங்க் இருக்கு. பேங்க் 4
4வது பேங்க்கு கிடைக்க போகுது. 4வது பேங்க்கு 5 பேங்க் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேக் ஆட்டி பண்ணுவோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் 52613. பாண்டு நான் கோல்டு மட்டும் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நிறைய பேங்க் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கணக்கு ரெடி பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நைட் ஆகிடுச்சு. அதுவும் கண்ட்ரோல் நைட், அதனால வெயிட் இப்போ இது என்ன பேங்க் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. வாங்க போய் செக் பண்ணுவோம். சில்வெல்லாம் எவன் எடுப்பான்?
கைஸ் போலவே நெக்ரோ டெஸ்ட்ல ஒரு பாஸ் ஒரு இது இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நான் போய் தான் ஆகணும். அங்கே போய் நான் ஹெட்டு மட்டும் எடுத்து வந்துடலாம். ஒரே ஒரு கோல்டு இல்லை வேணாம், ஒரு 2 கோல்டு இருந்துச்சு. இல்லை கைஸ் இன்னும் ஒரு கோல்டு கூட வந்து அடிச்சிருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் கோல்டு இருக்கும். காசு மேலே இப்போ வாங்க நெக்ரோ டெஸ்ட்டில் ஏரியாவுக்கு போகலாம். வாங்கி எத்தனை ஏரியா அடிச்சு போட்டுருங்க. ஓகே வாங்க போ. இவ்வளோ ஸ்லோவாக போய்ட்டுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு மட்டும் எடுக்க போகிறோம். வாங்க ஓகே ட்ரைனிங் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி சேவ் ஜோன் போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ ஸ்டீலிங் வந்திருக்கு. இப்போ நாங்கள் நான் பிரெயின் இந்த ஜாரை வெல்ட் பண்ணிடுறேன். நான் ஸ்டீலுக்கு கண்டிப்பாக லூட் பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட ஒரு ஸ்னேக் கையில் இருக்குது. பரவாயில்ல பார்த்து போக. நான் ஸ்டேடியங்க பேங்க் லூட் பண்ண போகிறது இல்லை. வெறும் மாஸ்க்கு அது மாதிரி ஜிஹெச் உடம்பு மட்டும் எடுக்க போகிறேன். அவ்வளோ நம்மகிட்ட ஆமாவும் அதிகமாக இருக்குன்னு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஆட்டையும் போட்டாச்சு. ஏப்பா வாங்க இப்போ டைனமேட்டை வெடிக்க போ. ஏய் எங்கடா ஜேட் ட்ராப்ல காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் ரொம்ப பார்த்து இருக்கணுமா கேள்விப்பட்டேன். இங்கே இருப்போம். வட 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 ஸ்லைட் என்ன காய்ஸ் யாருமே வரல. பாகாச்சு நான் அடிச்சு முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டண்டர் நைட்டு அந்த பயப்படுத்தாங்க எடுத்தாச்சு.
ஜாம்பி போயிட்டாங்க கைஸ். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். கைஸ் என்ன கைஸ் இது ஒரு காயில் ஆயிடுச்சு. இங்கே தான் கைஸ் ஜேட் மாஸ்க் இருக்கும். கோலியாத் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ப்ரிசனில் இருக்க ஒரு மனுஷன் வந்து ஒரு பாஸு. இந்த மாஸ்க்கை பொறுத்து அந்த கோலியாத்தை வந்து நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலாம். அதான் அப்போ என் பிளான். இந்த சில்வர் பாறை எடுத்து இப்படி வச்சுட்டிங்களா? விழுந்துச்சே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கைஸ். அவ்வளோ எல்லாமே முடிச்சோமா இல்லை. இங்கே இருக்க நீங்கள் என்ன கோல்டுமே எடுக்க தேவையில்ல. நான் கோல்டு எடுக்கல, உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ இங்கே ஒரு ஏரியா இருக்குல்ல, ட்ராக் பண்ணிட்டு போட்டாச்சு. இப்போ இந்த மாஸ்க்கு ஓகே கோல்டுவா கைஸ். என்கிட்ட ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கோல்டு எடுத்துக்கலாம். கடுப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்க் எடுத்துக்கலாம். ஜேட் ஸ்வாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வாட். ஓகே ஒரு 30 பாண்ட் கிட்ட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 30 பாண்ட் 31 கிடச்சிச்சு. நான் வந்து இந்த மாஸ்க் வச்சுட்டு கொஞ்சம் கோல்டு இல்லை கோல்டாக வேணாம், நம்மக்கிட்ட ஆளே நிறைய இருக்குது. நான் இதுமாரி ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிசனுக்கு போயிட்டு அவன் அடிச்சுட்டு மட்டும் போகிறேன். ஸ்வாடை எடுத்தேனடா. ஜேட் ஸ்வாட் இருக்குது கைஸ். எனக்கு இந்த ஜேட் ஸ்வாடை எக்ஸ்காலிபர் ஸ்வாடை ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஜேட் ஸ்வாட் என்ன பண்ணு சொல்லித்தரேன் அவங்களுக்கு. ஓகே ட்ரெயின் பண்ணி ஓகே கைஸ். இப்போ அதுக்கு நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விற்று முடிச்ச கண்டிப்பாக. ஓகே கைஸ் மீதி ஏக்கல் விட்டு விற்றுடலாம். நம்ம இனிமேல் எங்கேயுமே நிற்க வேணாம் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக 180 கிலோமீட்டர் போயிடலாம். ஆனால் ப்ரிசனுக்கு மட்டும் நிறுத்துவோம் ஓகேவா? நான் இன்னுமே அது என்னது அந்த ஓலி வாட்டர் இன்னும் விற்கல கைஸ். நான் இப்போவே என்கிட்ட $900 இருக்குது. ஓகே கைஸ் இப்போ ஃபைனலி இந்த ஜேட்ஸ் வர விற்றுடலாம். $1000 கிட்ட வந்துருச்சு. இனிமேல் நம்ம எங்கேயுமே இருக்க தேவையில்ல. ஓகே கைஸ் இவனை மட்டும் உள்ளே போட்டுப்போம். இவனா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஆள். ஆனால் இப்போ நான் வந்து ஃபைனல் ஜோனை வந்து எல்லாரையும் வந்து இவனாக அடிக்க போகிறான். அவன் வந்து அவன் கோலியாத் பாஸு அந்த பெரிய ஜாம்பி இருக்கான் அந்த பேஷண்ட், அவன் தான் அடிக்க போகிறான். அவன் பாடி எடுத்துப்போ. அவன் வெறுமே $100 இது என்ன இது? நான் இப்போ என்ன ஷோல்டர் போட்டிருக்கேன்? லெஃப்ட்டு போட்டிருக்கேன். நம்ம ரைட்டு இப்போ வாங்கிடலாம். கைஸ் வீணாக போச்சு கைஸ். இது ரைட் தானா? ஓகே நான் ரைட்டாக போட்டிருக்கேன் போகிறேன். அடுத்த சேஃப் சொன்னியா நல்லா பார்த்துப்போம். ஓகே கைஸ் இப்போ நான் சும்மா இருக்க போகிறேன். போய் ஒரு கன்று வாங்குவோம். அந்த ஷார்ட் கன் எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கே தெரியும். பிகாஸ் ரைஃபிள் வச்சு எதாவது பண்ண முடியும். அது முன்னாடி ஸ்னேக் கார்டு வாங்கிக்கலாம்.
எவ்வளோ ஸ்னேக் ஆயில்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்னேக் ஆயில்ஸ் எடுத்து வாங்கிப்போ காசா பணமா எடுக்க முடியலடா கைஸ் இந்த தடவை நம்ம இந்த கேமை ஜெயிச்சிடுவோம் கைஸ் நம்ம இன்னமும் என்கிட்ட இருக்க காசுக்கெல்லாம் வாங்க நம்ம கிட்ட இப்போ நிறைய ஸ்னேக் ஆயில்ஸ் இருக்கு இந்த பேண்டேஜஸ் என்னடா யோ ஸ்னேக் ஆயில்ஸ் வச்சுப்போம் ஓகே பேண்டேஜஸ் இஸ் ரெடி யூஸ்லெஸ் ஓகே வாங்க இப்போ ஒரு ரைஃபிளாக வேணுமா வேணாம் நம்ம ஷார்ட் கன்னே வச்சுப்போம் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆமோ அதுக்குமா எல்லா சேஃப் ஜோன்லேயும் போய் நிறுத்தி 3 கோலா வாங்கி கேமை முடிச்சிடுவோம் எல்லா சேஃப் ஜோன்லேயும் ஒரு 4 ஆமோ வாங்கிக்கலாம் கைஸ் சொன்னாங்க நான் சொன்னேன் நம்ம எதுக்கோ ஷார்ட் கன் வாங்கிப்போம் பிகாஸ் எனிமி பக்கத்தில் வந்தால் இந்த ஷார்ட் கன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்கு வந்து ஒரு 2 கோல் வச்சுருக்கேன் பிகாஸ் இதுவே போதும் போலையே வாங்க போவோம் நான் வந்து அந்த ப்ரிசனில் போய் லூட்டராக அடிக்க மாட்டேன் கைஸ் இப்போவே சொல்லிக்கிறேன் நான் அவ்வளோ எக்ஸ்கேல் பஸ் வார்டு அதிகமாக அந்த கோலியாத்தை மட்டும் எடுக்க போகிறேன் ஓகே வாங்க அந்த ப்ரிசனுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இல்லை சேஃப் அதுக்கு முன்னாடி சேஃப் ஜோன் தான் பார்ப்போம் கைஸ் வில்லேஜுக்கு பக்கத்தில் ப்ரிசன் கைஸ் பிகாஸ் என்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை அங்கே பேண்டிட்ஸுக்கானுங்க அவனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க எனக்கே தெரியும் வாங்குற மணிக்கு ஆசை விட்டுடா கைஸ் நான் இப்போ 2 ஸ்னேக்காக குடிச்சிட்டேன் எப்படியோ எஸ்கேப் போயிட்டேன் கைஸ் இதுக்காக சேஃப்டிக்கு நான் ஷார்ட்க்கு நான் ஆட்டையை போட்டுருந்தேன் நல்லா யூஸ் ஆகிடுச்சு ஓகே காலையில் அண்ணனு கண்டினியூ பண்ணுறேன் நான் நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எல்லா பேனிச்சும் அடித்தேன் அதில் வேலை எனக்கு ஆஃப் ஹெல்த் போயிடுச்சு அதான் ஒரு பயத்தில் 2 ஸ்னேக்காக குடிச்சேன் ஒரு ஸ்னேக்காகவே குடிச்சிக்கலாம் போல் அது ஏறுங்கடா அடி கடுப்பேத்தாம கைஸ் இதா கைஸ் பிரிசன் அவங்க உள்ளேருந்து ஓடி வந்து ஓகே புல்லட் தீர்ந்துச்சு அவளண்ணா வாங்கடா வா அடுத்து வா அடுத்து நான் சொல்ல ஆன்மக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன் guys யாருமே பக்கத்தில்
என்ன காய்ஸ் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கு. பெட்ரோ நானா இது கூட போகிறேன். இப்படிக்கு நான் வெறும் எக்ஸ்கேல்பர் ஸ்வார்டு அந்த கோலி ஏற்ற மட்டும் எடுக்க போகிறேன். நான் சொல்லிட்டேன் போகிறேன். வில்லேஜ் பக்கத்தில் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா கைஸ் ஆளே காணும் கைஸ். பாடி மட்டும் வேணும், மற்றபடி எதுவுமே வேணாம். அந்த கத்தி வேணாம். இதை செவவை உடச்சிட்டான்னு சாமிச்சு கொண்டு வந்துடுவாங்களே. ஓகே கைஸ், எக்ஸ்கேல்பர் ஸ்வார்டு கடத்திட்டு இது யாராலையும் நிற்க ஸ்டாப் பண்ண முடியாது கைஸ். கைஸ் இனிமேல் நேராக 80 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இந்த எக்ஸ்கேல்பர் ஸ்வார்டை விற்க முடியுமா ப்ரோன்னு கேட்குறீங்க. ஆனால் விற்க முடியாது. இதை ஒரு ஆசை மட்டும் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். சேஃப்டி டேய் யாருக்கடா வேணும் கைஸ்? இவனா வெளியே ஓ ஃபியூலாக போட்டேண்ணா. கைஸ் இந்த கோலியாத் இருக்கானே இவனா இப்போ நம்மளோட பாஸே. நம்ம காப்பாற்ற போகணும் இவனா. மாறி இருக்கான், தூக்கி போடு. ஓகே வாங்க போவோம். இந்த கோலியாத்து மாதிரி இந்த மாஸ்க்கை மட்டும் டீம் ஆகிடுவாங்க கைஸ். ஓகே நாங்கள் டேரெக்டாக வந்து சேஃப் ஜோன் போட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஒரே நிமிஷம், நான் லாஸ்ட்டாக 80 கிலோமீட்டர் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் சேஃப் ஜோன் வந்தாச்சு. இப்போ நான் டேரெக்டாக 80 கிலோமீட்டர் போய்ட்டு கண்டினியூ பண்ணணும்.